மகன் மீது சந்தேகப்பட்ட நடிகை. எனக்கு இவன் பிறந்தானா? நடிகர் அப்பாஸ் சில வெற்றி படங்களை எடுத்தவர். திருமணமான கையோடு மனைவியை அழைத்து கொண்டு வெளிநாடு போய்விட்டார். வெளிநாட்டிலே பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தார். அதையும் புகைப்படமாக வெளியிட்டார். 2 குழந்தைகளுக்கு தகப்பனானவர் அப்பாஸ். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து இப்போது படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அப்பாஸ் வந்து பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொன்னார்னா, சொல்கிறது வெக்கமாக இருக்குது, ஆனால் உண்மையை தான் சொல்லி ஆகணும். நடந்த சம்பவம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப ஜாலியான ஆள், கலாட்டா அதுன்னு பண்ணிகிட்ருப்பேன். என் பையன் கம்முன்னு இருப்பான், சேட்டையே பண்ண மாட்டான். உடனே என் பையன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. என் மகன் எனக்கு தான் பிறந்தானான்னு சந்தேகம் வந்துச்சு. என் மனைவி வேறு என்னையை கசா முசான்னு திட்டி தொலைச்சிட்டாரு. கடைசியில் வேறு வழி இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம். டிஎன்ஏ டெஸ்ட்டில் அந்த மகன் எனக்கு பிறந்தவன் தான் என்பது நிரூபணமானது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தேன் என்றார் அப்பாஸ். ஒரு அப்பனுக்கு வர வேண்டிய சந்தேகமாய்யா இது? நல்லாவா இருக்குது? கேவலமல்ல. ஆபாச படங்களை வெளியிட்டார் ரித்திகா. ஓமை கடவுளே, ஆண்டவளின் கட்டளை உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் ரித்திகா. உடலை வாலிப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருப்பவர் ரித்திகா. படங்களில் வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக ரித்திகாவும் தன்னுடைய அட்டகாசமான கவர்ச்சி படங்களை வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார். சினிமா வாய்ப்பு பெறுவதற்காக பெரும்பாலான நடிகைகள் தங்களுடைய கவர்ச்சி படங்களை வீடியோ தளத்தில் வெளியிட்டு வருகிறார்கள். இதை பார்த்து ஆவென்று வாயை பிளக்கும் தயாரிப்பாளர் இயக்குநர்களும் அந்த நடிகைகளை தேடி பிடித்து தங்களுடைய படங்களில் ஒப்பந்தம் செய்து வருகிறார்கள். அந்த பலவீனத்துக்கு அடிமையாகிவிட்டார் ரித்திகா. அவருடைய அட்டகாசமான கவர்ச்சி படங்களில் மாறுபவங்களை முக்கால்வாசி காட்டியிருக்கிறார் ரித்திகா. நடிகை சாந்தினி வெளியிட்ட அட்டகாச கவர்ச்சி வீடியோக்கள். நடிகை சாந்தினி இயக்குனர் கே பாக்யராஜ் எழுதி இயக்கிய படத்தில் அவருடைய மகன் சாந்தனுவுக்கு ஜோடியாக நடித்தார் சாந்தினி. அந்த படத்தின் பெயர் சித்து +2. இளம்பெண் இளைஞனின் காதல் படமாக வந்தது சித்து +2. பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. தமிழ்நாட்டு அழகி போட்டியில் கலந்தவர் சாந்தினி. அதற்கு பிறகு 2-3 படங்களில் நடித்தார். மீண்டும் படிக்க போய்விட்டார். படிப்பு முடிந்தது மீண்டும் சினிமாவில் நடிக்க வந்தார். தெலுங்கு, தமிழில் சில படங்களில் நடித்தார். டிவி சீரியல்களில் நடித்தார் சாந்தினி. இடைப்பட்ட பகுதியில் நடன இயக்குனர் நந்தாவை சாந்தினி திருமணம் செய்து கொண்டார். இப்போது படங்களில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக படு கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் சாந்தினி.